Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid, a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wala tayammamul khabitha minhu tunfiquna walastum bi'akhidhihi illa an tughmidu fihi. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam, as-sadaqatu raddul qada'i wa raddul bala'i. Sadaqallahul aliyyil azim wa sadaqa rasuluhun nabiyyil karim. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ரமலான் மாதத்திற்கெனவே இருக்கக்கூடிய தனி சிறப்பம்சங்களை உங்களுக்கு முன்னால் கடந்த ஜும்ஆவிலே நினைவுபடுத்தினேன். மீண்டும் அதை ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு மிச்சமுள்ள செய்திகளை இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். எப்பொழுது ரமலானுடைய பிறை தெரிந்து விட்டதோ அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான்களை எல்லாம் விலங்கிட்டு விடுங்கள். எனது அடியார்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் தொழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், இபாதத்தில் ஈடுபட வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், இச்சைகளை அடக்க வேண்டும். இத்தனையும் அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஷைத்தான்களை கட்டி போடுங்கள். அவர்கள் கட்டவிழ்ந்து திரிந்து வருடமெல்லாம் இப்படி ஷைத்தானும் மனிதனும் கலந்திருக்கிறார்களோ அப்படி இந்த மாதமும் கடந்திருந்தால் அவர்கள் இந்த மாதத்தினுடைய வரக்கத்துகளை பெற முடியாமல் போய்விடும். எனவே ஷைத்தான்களை எல்லாம் கட்டி விடுங்கள், விலங்கிட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். அதனால்தான் நாம் இபாதத்துகள் செய்வதெல்லாம் லேசாக இருக்கிறது என்கிற செய்தியை உங்களுக்கு முன்வைத்தேன். இரண்டாவது, ரமலான் மாதத்திற்கென ஒரு நபிலை செய்தால் ஃபர்லை செய்ததாக, ஒரு ஃபர்லை நாம் நிறைவேற்றினால் 70 ஃபர்லை நிறைவேற்றியதாக அல்லாஹ் எழுதுகிறார். இது மிக பெரும் பாக்கியம். இனி மூன்றாவது அருள் பாக்கியம், நோன்பு திறக்கும் நேரத்திலே கேட்கின்ற துஆக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்கிறார். இனி அடுத்த பாக்கியம், அல்லாஹ் அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குகளிடத்தில் சொல்கிறான், ஓ அரிஷை சுமக்கும் எனது மலக்குகளே, விசேஷமான மலக்குகளே, நீங்கள் தஹ்லீல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தக்பீர் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விக்கர்களை எல்லாம் நிறுத்தி விடுங்கள். நோன்பாளிகள் அங்கே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஆமீன் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் மலக்குகளை, அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் ஏவுகிறார். பிறகு சந்தகளிலும் மொந்துகளிலும் வாழக்கூடிய எறும்புகள், ஈசல்கள், புழுப்பூச்சிகள், வனப்பறவைகள், வன விலங்குகள், விஷ ஜந்துகள், தண்ணீரிலே நீந்தக்கூடியன, மிதக்கக்கூடியன, நடக்கக்கூடியன, பறக்கக்கூடியன, அனைத்துக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். எனது அடியான் நோன்பு வைத்திருக்கிறான், பல்வேறு வேலைகளிலே திரிகிறான். எனவே அவனுக்கு துஆ செய்வதற்கு கூட முடியாமல் இருக்கிறார். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்புக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள்.
என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்த ஒரு மிக பெரும் பாக்கியம் என்னவென்றால், ரமதானுடைய மாதத்திலே ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் 10 லட்சம் நரகவாதிகளுக்கு விடுதலை தருகிறார். இதுவரையிலும் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இனி அடுத்துள்ள செய்திகளை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்தின் ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியிலே ஒவ்வொரு இரவிலேயும் ஒரு துஆ நிச்சயம் கபூலாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலேயும் கடைசி பகுதியிலே தஹஜ்ஜுத் நேரத்திலே, வருடமெல்லாம் தஹஜ்ஜுத் நேரம் அது கபூலாகக்கூடிய நேரம். அதிலும் மிக விசேஷமாக அழுத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ரமதானுடைய மாதத்திலே இரவின் கடைசி பகுதியிலே அவர் பல துஆக்களை செய்யலாம். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வார். அப்படி என்றால் ரமதானுடைய மாதத்திலே தஹஜ்ஜுதை விடலாமா? இன்ஷா அல்லாஹ் நியத் செய்வோம், ஒரு தஹஜ்ஜுதை கூட விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொழுகலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானா? இனி அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி விசேஷமான நேரங்களை எல்லாம் சொல்லியும் கூட மனிதன் பொதுபோக்காக இருந்து விடுகிறான், கவனக்குறைவாக இருந்து விடுகிறான், வேலை என்று திரிகிறான் என்பதற்காக அல்லாஹ் சொன்னான், இந்த மாதத்திலே ஒரு இரவை நான் வைத்திருக்கிறேன், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவிலாவது வந்து விடப்பா. அத்துணை இரவுகளையும் பகலையும் வீணாக்கி விட்டாய், குறைந்தது அந்த லைலத்துல் கத்ர் இரவிலாவது வந்துவிடு என்று அல்லாஹ் சொன்னார். பிறகு அந்த லைலத்துல் கத்ர் இரவை ஒரு குறிப்பிட்ட இரவாக அல்லாஹ் ஆக்கிவிட்டால் அந்த குறிப்பிட்ட இரவில் மட்டும் வணங்கக்கூடியவனாக ஆவான். அல்லது அந்த இரவையும் கூட அவன் மதிக்காதவனாக போனால் என்ன செய்வதென்று நம் மீது கருணை காட்டி 5 இரவுகளை அல்லாஹ் வழங்கினார். இந்த 5 இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் வந்து விட மாட்டாயா? ஒற்றைப்படை இரவுகளிலே 21 வந்துடு, அல்லது 23 வந்துடு, அல்லது 25 வந்துடு, 27 வந்துடு, அல்லது 29 வந்துடு. ஏதாவது ஒரு இரவில் வந்துட மாட்டாயா? அங்கே வைரக்கற்கள் எல்லாம் அடித்து வைக்கப்பட்டு நல்ல வைரக்கற்களை பெரிய பெரிய வைரக்கற்களா, சின்ன சின்ன பொடி கற்களாக இருந்தால் இவன் வீசுகின்ற பந்து போய் படாமல் போகிறார். நல்ல பெரிய பெரிய கற்களாக இருந்தால் நிச்சயமாக போய் படத்தான் செய்யும். அப்படி அல்லாஹ் அமைத்து இந்த 5 இரவுகளிலே ஏதேனும் ஒரு இரவை நீ அனுபவிக்க முடியும், நிச்சயமாக நீ அதை அனுபவித்திடு. மற்ற இரவுகள் எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டார். உன்னால் வர முடியவில்லை, பகலெல்லாம் வர முடியவில்லை, இந்த பாக்கியமுள்ள இரவுகளையாவது பயன்படுத்திக் கொள் என்று 5 இரவுகளை தந்தார். பாக்கியவான்கள் 5 இரவுகளையும் பயன்படுத்தினால் 5ஐயுமே லைலத்துல் கத்ராக ஆக்கி தருவதாக வாக்களித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சரி, அந்த 5 இரவும் வரவில்லை. எந்த 5 இரவும்? பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று அல்லாஹ் சொன்ன 5 இரவுகளுமே ஒருவன் வராமல் போனால் அவனும் கூட துர்பாக்கியசாலியாக ஆகிவிடக் கூடாது. காரணம், அந்த மனிதன் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் உள்ளவன் அல்லவா என்று அல்லாஹ் கடைசியாக சொன்னான். ஈதுடைய இரவிலாவது வந்து விடப்பா. ஈதுடைய இரவு இருக்கிறதே லைலத்துல் ஜாயிஸா. 1 மாத காலம் நோன்பு நோட்டு துஆ செய்து திக்ரிலே ஈடுபட்டவர்களுக்கு அந்த நாளிலே அந்த இரவிலே கூலி கொடுக்கும் இரவு என்றார்கள். அந்த இரவிலே வந்து ஒருவன் அமர்ந்திருக்கிறார். நோன்பும் நோக்கவில்லை, பகலெல்லாம் நோன்பு நோக்கவில்லை, இரவெல்லாம் தொழவில்லை. அப்படி தெரிந்து கொண்டிருந்தவன் திடீரென ஈருடைய இரவிலே வந்து அழுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கூலி கொடுப்பது போன்று உனக்கும் தந்து விடுகிறேன், எடுத்துப்போ. அந்த இரவையாவது கண்ணியப்படுத்துகின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த இரவையும் கண்ணியப்படுத்தவில்லை. ரோடாக திரிந்து விட்டு மறுநாள் காலையிலே நோன்பாளிகளாக ஈது கொண்டாடுவதற்கு புத்தம் புதிய ஆடைகளை ஒழித்துக் கொண்டு வந்து விட்டான்.
அழைப்பு 4 நபர்களுக்குத்தான். நல்ல விசேஷமான உணவு செய்யப்பட்டு 4 நபர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போது அந்த 4 நபர்களோடு இன்னொருவரும் தொத்திக் கொண்டு வந்தால் அவனை விரட்டக்கூடியவன் முக்மீன் அல்ல. அவனையும் உள்ளே வந்து யார் என்று கூட கேட்காமல், யாரப்பா நீ, இந்த 4 நபர்களோடு வந்தவரா, இல்லை நீ வேறொரு நபரா, நீ இவர்களோடு சம்பந்தப்பட்டவனா இல்லை சம்பந்தப்படாதவனா என்று கூட கேட்பதில்லை. உணவு உண்ண வந்து விட்டார். அவனை உடனே அழைத்து அவனுக்கும் உணவு தருகின்றவன் முக்மீனாக இருக்கும் போது அந்த முக்மீனுக்கு இந்த அஹ்லாக்கை தந்த ரப்பு எப்படி இருப்பார்? அவன் சொல்லுகின்றான், நோன்பாளிகள் எல்லாம் புத்தம் புதிய ஆடைகளை உடுத்திக் கொண்டு வந்தால் நீயும் அவர்களோடு வந்து விட்டாய். அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அத்துணை நபர்களையும் மன்னித்து விட்டேன், மன்னிப்பை பெற்றவர்களாக வீட்டுக்கு செல்லுங்கள். அந்த மன்னிப்பிலே நீங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக செல்லுங்கள். அதுல அப்படி என்றால் நோன்பு வைக்கிறனா கூட மன்னிப்பு கிடைச்சிடுமோ, அப்ப பிரச்சனை இல்லை என்று நினைத்திட வேண்டாம். அப்படி நமக்கு மன்னிப்பு கிடைத்தல் என்பது 3வது 4வது தரத்தில் தான் தவிர முதல் தரத்தில் அல்ல. முதல் தரத்தில் உள்ளவர்கள் யார்? நோன்பு வைத்து இரவு காலங்களிலே தொழுது விக்கிரிலே இருந்து பிறகு அல்லாஹ்விடத்திலே அந்த சன்மானத்தை பெற வேண்டும். அதுதான் உண்மையில் சன்மான். ஆனால் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு இவ்வளவு மகிமை வைத்திருக்கிறான் என்பதற்காக சொல்கிறேன். அந்த மாதம் முழுக்க சுற்றி திரிந்தவன் கூட அவன் துர்பாகியசாலியாக ஆவதில்லை. அவனும் கூட மன்னிக்கப்பட்டவனாக அவன் வீடு திரும்புகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு நோற்பது தனக்காக அல்ல, எனக்காக. ஏனென்றால் அவர்கள் பசித்திருக்க மாட்டார்கள், ஆனால் எனக்காக பசித்திருக்கிறார்கள். இச்சையை அடக்க முடியாது, எனக்காக இச்சையை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பக்குவமாக பேணுதலாக இருக்கிறார்கள் என்றால் அது எனக்காக. எப்பொழுது எனக்காக என்று ஆகிவிட்டதோ அதற்கான கூலியை நான் தான் எழுதுவேன். ஓ மலக்குகளே, நீங்கள் எழுதாதீர்கள், கூலியை கூட நீங்கள் எழுதாதீர்கள். ஏனென்றால் என்ன கூலி எழுதுகிறேன் என்பது உங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கூலியை நான் எழுதுவேன். எழுதிய கூலியை நானே தருவேன். இல்லை இல்லை, என்னையே தருவேன். நானே கூலி தருவேன், என்னையே கூலியாக தருவேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாதம் தான் இந்த மாதம். கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், நாளை கியாம நாளையிலே, நோன்பாளிகளே வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கான ஸ்பெஷல் கதவு இருக்கிறது. அந்த கதவுக்கு பெயர் என்ன? பாபு ரையான். அந்த கதவு திறக்கப்பட்டு வேறு எவருமே உள்ளே நுழைய முடியாது. நோன்பிலே கவனம் செலுத்தியவர்கள், நோன்பிலே அக்கறை காட்டியவர்கள், நோன்பிலே அன்பு காட்டியவர்கள், நோன்பை நேசித்தவர்கள், நோன்பை ஆசித்தவர்கள், நோன்பின் மீது தனது உள்ளத்தை பறிகொடுத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைத்து அவர்களை மட்டும் அந்த கதவு வழியாக போக சொல்லுவார். அவர்கள் உள்ளே சென்ற மாத்திரத்தில் கதவு அடைபட்டுவிடும். வேறு யாருக்காகவும் அந்த கதவு திறக்காது என்றார். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் பெறுகிறோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம். ஏன் பொறுமையின் மாதம் என்று சொன்னார்கள் தெரியுமா? அதிகமாக கோபங்கள் வரும், அதிகமாக சீற்றங்கள் வரும், அதிகமாக டென்ஷன்கள் வரும். டென்ஷன்களை உண்டாக்கவும் செய்வார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் பசித்திருக்கிற நேரத்தில் கோபமா ஆரம்பிச்சிடுவான். அப்படியே தாகம் இருக்கு, பசியா இருக்கு, நானே பசியா இருக்கிறேன், தண்ணி தாகமா இருக்கு, என்ன கழுத்து ஒன்று ஓடி போய் மனிதன் அப்படி அந்த நேரத்திலும் கூட நீ பொறுமையாக இருக்க வேண்டும். யாரின் மீதும் கோபத்தையோ உன்னுடைய கடுகடுத்த நிலையையோ காட்டிவிடக் கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பொறுமைதான் நோன்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. பசித்திருப்பது மட்டும் நோன்பல்ல, தாகித்திருப்பது மட்டும் நோன்பல்ல, டென்ஷனை அடக்குவதற்கு பெயர் நோன்பு, ஆத்திரங்களை அடக்குவதற்கு பெயர் நோன்பு, அன்பை காட்டுவதற்கு பெயர் நோன்பு. பிறகு சொன்னார்கள், இந்த மாதம் இருக்கிறதே ஷஹ்ருல் முவாசா, அன்னுண்ணியமாக இருக்கிறவா. யாரும் யாரிடத்திலேயும் வெறுப்பை காட்டக்கூடாது,
யாரும் யாரிடத்திலேயும் எரிச்சலை காட்டக்கூடாது. நோன்பு திறக்கும் வரையிலும் பொறுமையாக இருக்கிறது. ஒரு சிலர் பொறுமையாக இருப்பார்கள், காலையிலே பொறுமையாக இருப்பார்கள், மதியம் பொறுமையாக இருப்பார்கள், 3:30 மணிக்கு பொறுமையாக இருப்பார்கள், 4:30 மணிக்கும் பொறுமையாக இருப்பார்கள். அசருக்கு பிறகு தாண்டவமாட ஆரம்பித்துவிடும். அதற்கு பிறகு நிலைமையே மாறிவிடும். நோன்பு திறக்கிற நேரம் வந்து விட்டதல்லவா, ஷைத்தானுக்கு கடுமை வந்துவிடும். எப்படியாவது நோன்பை சீர்குலைக்க வேண்டும் என்று ஆசிப்பான். சக நண்பர்களோடு சண்டையிட வைப்பான். அங்கே சர்வீஸ் செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடியவர்களோடு சண்டையிட வைப்பான். அவர்களுக்கு மத்தியிலே மனக்குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பான். ஏற்கனவே கட்டி போட்டுதான் சொல்றீங்களே, பிறகு அவன் இதையெல்லாம் செய்வான் என்று சொல்கிறீர்களே, முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஷைத்தான்கள் எல்லாம் கட்டி போடப்பட்டாலும் நீண்ட நெடுகாலம் அவனோட சகவாசத்திலேயே இருந்ததின் விளைவோ அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஷைத்தான் கட்டப்பட்டு விடுவான். ஒரு கம்பியை நெருப்பிலே படுக்க காய வைத்தால் அந்த கம்பியை வெளியே எடுத்த பிறகும் கூட அதுல என்ன இருக்கும்? சூடு இருந்து கொண்டே இருக்கும். மேலே இருக்கக்கூடிய கங்கு மாறி மீண்டும் இரும்பின் நிறத்துக்கு வந்துவிடும். அது நெருப்பு இல்லை, போய்விட்டது, கங்கெல்லாம் தீர்ந்து விட்டது, பழைய நிலைக்கு வந்து விட்டது என்று கை வைத்தால் அது சொல்லும் நான் நெருப்பு என்று சொல்லும். நீ சொல்வது பொய் என்று இவன் சொன்னான். அது சொன்னது நான் சொல்வது பொய் என்றால் நீ கை வை பார்க்கலாம், நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று அவனை பொசிக்கிவிடும் அல்லவா. அப்படித்தான் வருடம் 12 மாதங்களிலே ரமலான் மாதம் ஒரே ஒரு மாதம், 11 மாதங்கள் அவனுடைய அந்த சகவாசம் இருக்கிறதே, அந்த சகவாசத்தினால் ஏற்பட்ட விளைவோ அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சகவாசத்தை அவன் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். எனவே தான் ஷஹ்ருல் முவாசாத், அன்பியமாக இருக்க வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுத்து மகிழ வேண்டும். அக்கம் பக்கத்தை வீட்டார்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ வேண்டும். மேல் வீடு கீழ் வீடு என்று கொடுத்து மகிழ வேண்டும். பக்கத்திலே இருப்பவர் நமது இஸ்லாமிய சகோதரர் இல்லையே என்று யோசிக்க தேவையில்லை. அவர் சந்தோஷமாக பெற்றுக் கொள்வார் என்றிருக்குமானால் அவருக்கும் கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை தர வேண்டும். யாரேனும் கஞ்சி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தந்து விட வேண்டும். நீங்கள் நோன்பாளியா கேட்கக்கூடாது. நீங்கள் யாருக்காக வாங்குகிறீர்கள், உங்களை பார்த்தால் முஸ்லிமாக தெரியவில்லையே என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. நிரப்பமான முறையில் தந்து எல்லோருடைய திருப்திகளையும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் ரமலான். நினைத்து பார்க்கிறோம், ஒருவேளை சோறுக்காக வந்த பெண்ணை கூட கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு இஸ்லாமியர்கள் தரம் தாழ்ந்து போய்விட்டார். மிக வேதனை, வேதனையிலும் வேதனை. அவர்களுக்கு மார்க்க அறிவு சுத்தமாக இல்லை என்பதற்கான அடையாளம். அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய தெளிவை ஏற்படுத்தவில்லையோ என்று சந்தேகப்பட வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் பார்க்கும் போது, ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன் சகோதரி வயோது மூத்தவள், அவள் பசிக்கிறது என்று வந்திருக்கிறாள். என்னதான் குற்றமாக இருந்தாலும் பசித்தவளின் உணவிலே கை வைக்கலாமா? ஒரு பெண்மணி பசிக்காக வேண்டி திருடி விட்டாலும் கூட நான் பசித்தது எனவே நான் சாப்பிட்டேன் என்றால் அந்த பெண்ணுக்கு தண்டனை இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இந்த விஷயங்களை எல்லாம் கல்விலே பதிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நாம் வைத்திருக்கிறோம் கொற்றாவிலே கஞ்சி என்றால், புதிதாக உள்ளே ஒருவர் வந்தார், கடைசியாக வந்தார், அதற்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு கொடுத்து உதவ வேண்டும். நம்மிடத்தில் இருந்து அவருக்கு தந்து உதவ வேண்டும். நாம் வைத்திருக்கின்றதிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். 100 மடங்காக, 1000 மடங்காக, பல லட்சங்களாக அல்லாஹ் பெருக்கி நமது கையிலே கொட்டி விடுவோம். நாம் மனதை எந்த அளவுக்கு விசாலமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு விசாலத்தை நம்மிடத்திலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான மாதம் நம்மிடத்திலே வருகிறது. அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், யார் அந்த மாதத்திலே ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை செய்வாரோ, கான லஹு மக்ஃபிரத்துன்,
அவருக்கு அது மன்னிப்பாக மாறும். இது நூடி அவர் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பாக மாறும். ரத்தவத்தின் இனந்தார் நரக நெருப்பிலிருந்து விடுதலைக்கு காரணமாக ஆகும் என்று சொன்ன போது, யார சுடல்லா, நாங்கள் எங்கே போவோம்? யார சுடல்லா, நாங்களே ஏழ்மையாக இருக்கிறோம். என்ன ஒரு மிடல் தண்ணீர் உங்களால் தர முடியாது? என்ன உங்களால் ஒரு மிடல் பால் தர முடியாதா? நீங்கள் ஒரு பேரித்தமிழத்தை இரண்டாக பிளந்து ஒரு சோலையை தர முடியாதா? அது கூடவா முடியாது என்று கேட்டார். உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் செய்வோம். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கான தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தால் கூட சகாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு என்னுடைய ஹவுதுல் கௌசரிலிருந்து நீர் புகட்டுவார். எந்த அளவுக்கு அந்த நீரின் தன்மை இருக்கும் என்றால் சுவனம் நுழைகின்ற வரையிலும் அவருக்கு தாகமே ஏற்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இந்த சிறப்பை நாம் பெற வேண்டுமா வேண்டாமா? இந்த சிறப்பை நாம் அடைய வேண்டுமா இல்லையா? நாம் ஆசித்த ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோம், நாம் ஆசித்த காலணிகளை வாங்கிக் கொள்கிறோம், நாம் ஆசித்த வஸ்துக்களை எல்லாம் வாங்கிக் கொள்கிற சக்தியை தந்த ரப்புக்கு அவன் ஆசித்த வகையிலே செலவு செய்ய முடியாது என்றால் அந்த பணம் எதற்கப்பா? அந்த பணம் எதற்கு? அந்த காசு பணம் நமக்கு என்ன உதவியாக இருக்கும்? அல்லாஹ் தந்த செல்வம் அல்லாஹ்வுக்கு இல்லை என்றால், அவன் கொடுத்த நியமத் அவனுக்கு இல்லை என்றால், அவனது அடியார்களுக்கு இல்லை என்றால், பிறகு நியமத்துக்கு அர்த்தம் தான் என்ன? எனவேதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நோன்பாளிகளுக்கு எந்த வகையிலாவது நம்முடைய பணம் செலவாக வேண்டும். அந்த பணம் நம்முடைய ஜகாத்து பணமாக இருக்கக்கூடாது. அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம், அதிலே கை வைக்க கூடாது. அதிலே தர்மத்துக்கான பணமாகவும் இருக்கக்கூடாது. அதுவும் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது தர்மங்கள். எனவே இந்த நோன்பு கஞ்சியிலே அதிலே செல்வந்தர்களும் சாப்பிடுகிறார்கள், அதிலே ஏழைபாலர்களும் சாப்பிடுகிறார்கள், நடுத்தரத்தில் உள்ளவர்களும் சாப்பிடுகிறார்கள். எந்த தராதரங்களும் வித்தியாசம் இல்லாமல் சந்தோஷமாக குடிக்கின்ற அந்த ஒரு அழகான உணவுதான் கஞ்சி என்பது. என்னதான் வீட்டிலே சமைக்கட்டுமே, அவர்கள் சொல்லுவார்கள், பள்ளிவாச கஞ்சி மாதிரி வராதுப்பா என்பார். அல்லாஹ் அந்த அளவுக்கு நியமத்தை வைத்திருக்கிறான் பள்ளியிலே. காரணம், உம்மத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக தயாரிக்கப்படுகின்றதிலே அல்லாஹ் வர்க்க செய்கிறார். அந்த நோன்பாளிகளின் கஞ்சியிலே நமது பங்கு இருக்க வேண்டுமோ இல்லையா பெரியவர்களே? எந்தெந்த வகையெல்லாம் பங்கு இருக்கலாம் நினைத்து பார்க்கிறோம். நாம் தருகின்ற நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான வகையிலே நமது பங்கு இருக்கலாம், பேரித்த மனங்களிலே பங்கு இருக்கலாம், அந்த கஞ்சிக்காக வேண்டி சைடிலே வைத்துக் கொள்ளுகின்ற உணவிலே நமது பங்கு இருக்கலாம், பானங்களிலே பங்கு இருக்கலாம், சர்பத்துகளிலே பங்கு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கஞ்சியினுடைய தயாரிப்பிலேயும் நமது பங்கு இருக்க வேண்டும் அல்லவா? காலத்தின் சூழலை கருதி 9,000 என்று முடிவு செய்திருக்கிறார். இது மிக குறைந்த பணம் என்று எல்லோருடைய முகத்திலேயும் தெரிகிறது. ஏனென்றால் எங்களால் 3 கஞ்சிக்கு தர முடியும், எங்களால் 30 கஞ்சிக்கு கூட தர முடியும் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். எனவே ஒரு தோராய கணக்குக்காகவும் அனைவரும் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 9,000 முடிவு செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்காக 9,000 என்று முடிவுக்கு வராதீர்கள். நீங்கள் 9 கஞ்சிக்கு தரலாம், 10 கஞ்சிக்கு தரலாம், இல்லை முழுவதற்கும் கூட தரலாம். இல்லை முடியாது என்றால் பகுதிக்கு தரலாம், 5,000 தரலாம், 2,000 தரலாம், என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அதிலே பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் முடிந்த மட்டிலும் ஓரிரு கஞ்சிகளுக்கு நீங்க எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதை வரக்கத்தாக ஆக்கி தருவார், அதை 100 மடங்காக பிரித்து தருவார், பல பலா முசீபத்துகள் நீங்குவதற்கு காரணமாக்கி தருவார், நமது சிக்கல்கள் எல்லாம் நீங்குவதற்கு காரணமாக்கி தருவார். இன்ஷா அல்லாஹ் இதிலே நம்முடைய பங்கை செலுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே. நமக்கு முன்னுள்ள உம்மத்துகளை நினைத்து பார்க்கிறோம். அந்த உம்மத்தினருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் சம்பாதிக்கின்ற பணத்திலே 4 பங்கிலே 1 பங்கு அவர்கள் ஜகாத்தை கொடுத்தாக வேண்டும். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் செய்த நியமத்துகளை போல வேறு எந்த உம்மத்துக்கும் நியமத் செய்யவில்லை. அவ்வளவு நியமத்தை எல்லாம் செய்தார். பிறகு அல்லாஹ் சொன்னான், 100 ரூபாய் என்றால் அதிலே 25 ரூபாயை தந்துவிட வேண்டும் என்றார்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், என்னுடைய நபி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே என்னிடத்தில் கேட்டு பெறாதவர்கள். என்னுடைய ஹபீபுடைய உம்மத்தும் என்னிடத்தில் எந்த டார்கெட்டும் வைக்காத உம்மத், எந்த வகையான நிபந்தனைகளையும் வைக்காத உம்மத் இந்த உம்மத். எனவே நபியவர்கள் மீதுள்ள பாசத்தினால், நபியவர்களது உம்மத்தின் மீதுள்ள இரக்கத்தினால் நான் சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு நீங்கள் 2.5 ரூபாய் தந்தால் போதும் என்று அல்லாஹ் ஆக்கினார். எவ்வளவு கருணை காட்டுகின்ற! 25 ரூபாய் எங்கே இருக்கிறது, 2.5 ரூபாய் எங்கே இருக்கிறது? ஆனால் மனிதன் எதை பார்க்கிறான் தெரியுமா? அந்த 2.5 என்று பெருகும் போது பல லட்சங்களில் வந்து நிற்கிறது. அந்த பல லட்சத்தை பார்க்கிறான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மிச்சத்தை பார்ப்பதை. வெளியில் போகின்ற பல லட்சத்தை பார்க்கிறான், இவ்வளவா தர வேண்டும் என்கிறான். 60 லட்சமா தரணும் இல்லைங்க, ஒரு 30 லட்சம் கொடுத்தா போதும். இல்லை, அந்த 60 பார்க்கிறான். ஆனால் கையிலே அல்லாஹ் தந்திருக்கும் 600 கோடியை பார்ப்பதை. அந்த 600 கோடியிலிருந்து தானே 60 அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், கொஞ்சத்தை தானே ஆக்கியிருக்கிறான், மிஞ்சி இருப்பதெல்லாம் உனக்குரியது தானே. மனிதன் அப்படித்தான் பார்க்கிறான். நினைத்து பாருங்கள், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக யாரெல்லாம் நகை வாங்கி வைத்திருந்தார்களோ அவர்களது நகையின் இன்றைய நிலை என்ன? அவர்கள் வாங்கி இருந்த நகை குறைந்தது ஒரு 30,000க்கு வாங்கி இருந்தாலும் கூட இன்று 1.25 லட்சம் என்றால் அது எத்தனை மடங்காக பெருகி இருக்கிறது. அப்படி பெருகி இருக்கிறது என்கிற காரணத்தால் 100க்கு 2.5 என்பதை அல்லாஹ் மாற்றுகிறானா? அல்லாஹ் அதே 100க்கு 2.5 என்றுதான் வைத்திருக்கிறார். தங்கமாக இருந்தால் அவர் 10.5 பவுனை வைத்திருக்க வேண்டும். வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம் என்று ஷரியத் முடிவு செய்தது. அன்றைய காலகட்டத்திலே தங்கமும் வெள்ளியும் சரிசமமாக ஒரே தரத்தில் இருந்தது. எனவே பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இன்று தங்கம் எங்கோ இருக்கிறது, வெள்ளி எங்கோ இருக்கிறது. ஆனால் வெள்ளியும் கூட என்று வந்து விட்டது மேலே, ஆனா தங்கத்துக்கு நிகராக இல்லை. உடனே என்ன செய்கிறார்? என்னிடத்தில் ஜகாத்து கொடுக்கும் அளவுக்கு என்னிடத்தில் ஏதும் இல்லை, காரணம் 10.5 பவுன் என்னிடத்தில் இல்லை என்கிறார். அவர் தப்ப முடியாது. ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா? 612.5 கிராம் வெள்ளி வாங்கும் அளவுக்கு பணம் இருந்தாலோ பொருள் இருந்தாலும் கூட அவர் மீது ஜகாத் வாஜிப் என்கிறார். எவராவது தப்ப முடியுமா? கையிலே வைத்திருக்கின்ற மொபைல் மட்டுமே 1.5 லட்சத்தில் வைத்திருக்கிறார். சுமந்திருக்கக்கூடிய லேப்டாப் மட்டுமே 85,000க்கு வாங்கி இருக்கிறார். அவர் வைத்திருக்கிற பைக் மட்டுமே 1.5 லட்சத்தில் உலா வருகிறார். வாழ்க்கையிலே அவர் என்னென்ன அனுபவிக்கிறாரோ எல்லாமே காஸ்ட்லியான வஸ்துகள். கடைசியில் சொல்லுகிறார், நான் ஏழையா இருக்கிறேன் என்ன அல்லாஹ் விடுவானா? எனவே நான் 612 கிராமத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர 10.5 பவுன் இருக்கிறதா என்பதை கவனித்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. எனவேதான் இந்த ஜகாத்துடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆஹிதிஹி இல்லா அன் துஹ்மிது ஃபீஹி. அல்லாஹ் அழகாக சொல்கிறார், நீ ஒரு வஸ்துவை வாங்கும் போது புரட்டி புரட்டி பார்த்து வாங்குகிறாயே, அதிலே ஓட்டல் உரசல் இல்லாததை பார்த்து வாங்குகிறாயே, தரத்தில் எப்படி இருக்கிறது என்று தரம் பார்த்து வாங்குகிறாயே, ஆனால் ஏழைக்கு தருகிற போது மட்டும் தரங்கெட்டதை தருகிறாயே, இது நியாயமா என்று அல்லாஹ் கேட்கிறார். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆஹிதிஹி இல்லா அன் துஹ்மிது ஃபீஹி. நீ வாங்கும் போது எதை விருப்பமாக வாங்க மாட்டாயோ அதை தருகின்ற போது மட்டும் விருப்பத்தோடு தருகிறாய். அதிலே அவ்வளவு தரம் குறைந்ததாக பார்த்து வாங்குகிறாய். வாங்கும் போது எப்படி தரம் பார்த்து வாங்குகிறாய்? தரத்தில் உயர்ந்ததை வாங்குவதே. பெயருக்கு லுங்கி, பெயருக்கு சேலை, பெயருக்கு எல்லாமே, அது ஒன்றுமே உடுத்தவே முடியாது. அதை ஏழைகள் வாங்கி கொண்டு போய் மீண்டும் கடையிலேயே கொடுத்து, நீங்க என்ன கொடுக்கறீங்களே கொடுங்கயாமா. ஒரு லுங்கி கடையிலே கொண்டு போய் கொடுக்கிறார் ஒரு ஏழை பெண். அந்த லுங்கிக்கான காசு 300 ரூபாய் 350 ரூபாய் என்றால் அவன் ஒரு 50 ரூபாயை தள்ளி போகின்றான். அப்படி சேர்ந்த லுங்கிகள் மட்டும் மலை போன்ற குவிந்திருக்கிறார். மீண்டும் அந்த லுங்கியை 300க்கு விட்டார்.
அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் நினைத்து பாருங்க. ஏழை பாலைகளுக்கு தரப்பட்ட அந்த வஸ்துகளை வாங்குவதற்கென ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இந்த ஜகாத்திலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? अल्लाह कहता है मैं तुझसे राजी हो जाऊंगा, तो ज़कात दे, मैं तुझसे राजी हो जाऊंगा. நீ ஸகாத்தை கொடுத்து விடு, நான் உன்னை பொருந்திக் கொள்கிறேன் என்றான். இதை விட வேற என்ன வேண்டியிருக்கு? ஒருவன் தொழுகிறான், நோன்பு நோக்கிறான், தராவீஹ் எல்லா இபாதத்தும் இருக்கிறது. ஆனால் ஸகாத்தை தரவில்லை என்றால் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற முடியாது. ஒருவன் தொழுகையிலே கொஞ்சம் ஜகாத்திலே அவன் நிரப்பமாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த நிரப்பமான ஜகாத்தை பார்த்து அவனை பொருந்திக் கொள்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறது தெரியுமா? அவன் செய்கிற காரியத்தை செய்வதிலே இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? கொடுத்து மகிழ்கிறான். அந்த கொடுத்து மகிழ்கின்ற தன்மை உள்ளவனை தன்னோடு நெருக்கமாக்கிக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எனவே நான் இந்த ஜகாத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? நிய்யத் சரியாக இருக்க வேண்டும். என்ன நிய்யத் சரியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? சந்தோஷமாக, என் ரப்பு எனக்கு சந்தோஷமாக தந்தான், என் ரப்பு தர சொல்கிறான், எனவே நான் சந்தோஷமாக தருகிறேன் என்று சந்தோஷமாக தரணும். சங்கடமாக தரக்கூடாது, சங்கடப்பட்டு தரக்கூடாது, சந்தோஷமாக தர வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கணக்கிட்டு தர வேண்டும். கணக்கில்லாமல் தருது. நான் கணக்கில்லாமல் தர்றேங்க, ரொம்ப தர்றேங்க, தர வேண்டியதை விட கூடுதலாக தர. அல்லாஹ் சொல்கிறான், நீ கூடுதலாகவெல்லாம் தர வேண்டாம் அப்பா, கணக்கிட்டு கொடுத்தால் போதுமானது என்கிறார். கணக்கிட்டு தர வேண்டும். இனி மூன்றாவது, யார் இதற்கு தகுதி என்பதை தெரிந்து தர வேண்டும். இது மூன்றாவது விஷயம். இது நான்காவது விஷயம் என்ன தெரியுமா பெரியவர்களே? சொந்தங்களிலே அல் அக்கரபு பல்லக்கரபு, இரத்த பந்தங்களை பார்த்து தன்னுடைய சொந்தங்களிலே மிக தேவையுள்ளவர்கள் யார் என்பதை பார்த்து தர வேண்டும். இது நான்காவது விஷயம். இனி ஐந்தாவது விஷயம் என்ன தெரியுமா? தம்லீக், அவர்களுக்கு சொந்தமாக்கி தர வேண்டும். ஒரு ஏழைக்கு தருகிறோம் என்றால் தந்து விட்டு இந்த காசுல 2 மூட்டை அரிசி வாங்கி சாப்பிடணும், நிபந்தனை போட்டால் ஸகாத் நிறைவேறாது. இந்த பணத்தை தருகிறேன், இதிலே உன் மகனின் கல்யாணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும், இப்படித்தான் நீ அதை செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலே அந்த பணம் அந்த பிள்ளைக்கு, அந்த பணம் அந்த நபருக்கு சொந்தப்படுத்தப்படவில்லை என்றாகிவிடும். சொந்தப்படுத்தப்படவில்லை என்றால் ஸகாத் கூடாமல் போய்விடும். ஒருவர் மதரசா கட்டுவதற்காக கேட்கிறார், ஸகாத் தொகையை கொடுத்தால் ஸகாத் நிறைவேறாமல் போய்விடும். ஏனென்றால் கட்டிடங்கள் கட்டுவது யாருக்கும் சொந்தப்படுத்துவதற்காக அல்ல, அது காலம் காலமாக நிலைத்து இருக்கும். காலம் காலமாக இருக்குமே தவிர யாருக்கும் சொந்தப்படுத்தப்படவில்லை. சொந்தப்படுத்தப்படுதல் என்பது ஸகாத்திலே மிக முக்கியமான சட்டம். பெரியவர்கள் சொந்தப்படுத்தப்பட வேண்டும். சொந்தப்படுத்தப்படாத எதுவாக இருந்தாலும், ஒரு ஹாஸ்பிட்டலிலே அங்கே புழங்கப்படுகின்ற வஸ்துகளை எல்லாம் நான் ஸகாத்தினுடைய பணத்திலே வாங்கி தருகிறேன் என்றால் அங்கே வாங்கி தருகின்ற வஸ்துகள் எல்லாம் அங்கே புழக்கத்தில் இருக்குமே தவிர யாருக்கும் சொந்தமாகாது. எப்பொழுது சொந்தமாகாமல் போகுமா அது ஸகாத்தாக நிறைவேறாது. எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, ஸகாத்தை நாம் கொடுத்தால் அவர்கள் உடனே புழங்கும் நிலையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்களிலே கோடி கோடியாக குவிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட எத்தனையோ மதரசாக்கள் இருக்கிறது. அந்த மதரசாக்களுக்கு நாம் தந்தால் இந்த வருடம் தந்த ஸகாத்தை 5 வருடம் கழித்தவர்கள் செலவு செய்வார்கள். இன்று தருகின்ற ஸகாத்தை எப்பொழுது அவர்களுக்கு தேவையோ அப்பொழுது பயன்படுத்துவார்கள். அதுவரையிலும் நமது பணம் பயன்படாமல் இருக்கும். அது பயன்படுத்தப்பட்டால் தானே நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். ஸகாத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்கிற நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் தான் ஹக்தார்கள். அதை நாம் பார்த்து தர வேண்டும். ஏழைகளாக இருப்பார்கள், கடன்பட்டு கிடப்பார்கள், கஷ்டத்தில் இருப்பார்கள், வாய்விட்டு சொல்ல முடியாமல் இருப்பார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து தேடி சென்று அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். கேட்பவர்களுக்கும் கொடுங்கள், கேட்காமல் அமைதியாக இருப்பார்கள், தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள், உங்களோடவே இருப்பார்கள், உங்களது நண்பர்களாக இருப்பார்கள், அண்டை அயலார் வீட்டார்களாக இருப்பார்கள், கேட்க மாட்டார்கள், தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள். அறிந்து கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம்
வேணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஒரு நாள் நோன்பு கஞ்சியினுடைய தொகையாக மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், 9,000 என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய தகங்களுக்கு தக்க 2 நோன்புக்காக, 3க்காக, 30க்காக எத்தனை நீங்கள் தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் 9,000 கஞ்சி தயாராகி வந்து விடுவதில்லை, அனைவரும் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக 9,000 முடிவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 போன்று பல 9 சேர்ந்தால்தான் உள்ளே அங்கே கஞ்சிகள் தயாராகி வெளியே வரும். அதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவரையும் இதிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதிலும் தன்னுடைய உழைப்பின் பணத்தை, ஜகாத்துடைய பணம் இல்லாமல் தன்னுடைய உழைப்பின் பணத்தை இதிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. வரக்கூடிய புதன்கிழமை என்று யௌம ஷக்காக இருக்கிறது. அன்றைய தினத்தினுடைய இஷா தொழுகையினுடைய அதான் 8 மணிக்கு சொல்லப்பட்டு 8:30க்கு தொழுகை நடைபெறும். மறுநாளிலிருந்து எப்பொழுதும் 8:30க்கே நடைபெறும். ஆனால் இஷாவுடைய பாங்கு மட்டும் 8:15க்கு சொல்லப்படும். வல்ல ரஹ்மான் புரிந்தமிழ் செய்யும் வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.